Yeah. So கார்த்திக் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஐ வாண்ட் டு டாக் டு கேர்ள்ஸ். ஸோ இந்த கால்ல நீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஓகே நான் அன்லீஷ் பண்ணிட்டேன் என் பொட்டன்ஷியலா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க இருக்கலாம். ஸோ யூ மைட் பி அ ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ் ஆர் யூ மைட் பி அ சிங்கிள் கேர்ள். ஸோ நான் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ஒரு சிங்கிள் கேர்ளாவும் பில்ட் பண்ணிருக்கேன், வெட்டிங்க்கு அப்புறமாவும் பில்ட் பண்ணிருக்கேன், அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வெட்டிங்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு அண்ட் நவ் வித் கிட். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஃபேஸஸ் வந்து இந்த பிசினஸ் வந்து நான் பில்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆஸ் கேர்ள்ஸ் நமக்கு என்னங்க ட்ரீம் இருக்கும்? ஸோ நம்ம ஒரு சிங்கிள் கேர்ளா இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? அட்லீஸ்ட் என் மனசுல இருந்தது. ஐ எம் ஷுர் இந்த கால்ல நீங்க வந்து சிங்கிள் ஒர்க்கிங் கேர்ள்ஸ் இருக்கீங்க, இல்ல நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த ட்ரீம் கண்டிப்பா இருக்கும். ஓகே, நம்மள வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நல்லா வளர்த்துன நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம கண்டிப்பா பெருசா ஏதாவது பண்ணணும், அவங்கள வந்து நம்ம நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய பாத்துக்கணுங்கிறது வந்து எப்படின்னா வெறும் மணி அனுப்பிட்டு மட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்ம தேவை இருக்கும் போது அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அந்த ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து டெஃபினட்டா வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஆஸ் யூஸ்வலா வந்து நம்ம வந்து நிறைய இன்கம் சம்பாதிக்கணும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணணும்னா இதர் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டைம் வந்து இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் கார்பரேட்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆன்சைட் கிளம்பி போயிடுவோம். ஸோ அம்மா அப்பா பக்கத்துல இருக்க முடியாது, தூரமா இருந்து மாசம் அவங்களுக்கு பணம் அனுப்பலாம். பட் நமக்கு அவங்கள பார்க்கணும்னு இருக்கும் போதோ இல்ல அவங்களுக்கு நம்ம பார்க்கணும்னு இருக்கும் போதோ இல்ல நமக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதும் நம்மளால இமீடியட்டா அதை இது பண்ண முடியாது. பட் திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் கிடைக்குது. ஏன்னா இன்கம்காக தானே ஃபாரின் போறோம் இல்லையா, இன்கம்காக தானே ஆன்சைட் போறோம். அந்த இன்கம் வந்து நம்மளால இங்கேயே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா வை நாட்? தட் வாஸ் மை மோஸ்ட் எமோஷனல் ட்ரீம் பிஃபோர் மை வெட்டிங். ஆக்சுவலா நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். நான் வந்து அவங்கள விட்டுட்டு நான் வந்து எங்கேயும் டிராவல் பண்ணி போக மாட்டேன் அப்படிங்கறத நிறைய நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு 2 இயர்ஸ்ல வந்து ஐ வாஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஸோ ஏன்னா வேலைக்கு போயிட்டோம் அங்க வந்து, ஆனா ஒரு ஷாக் இருந்தது, வேலைக்கு போனோம்னா இவ்வளவு பேர் இருக்காங்களா நம்மள மாதிரி, இங்க வந்து நம்ம பயங்கரமா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு வந்து க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்ல எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஈவன் பிஃபோர் திஸ் பிசினஸ் ஐ வாஸ் நாட் இன்க்ளைன்ட், எனக்கு வந்து ஒரு ஆன்சைட் போகணும் அப்படிங்கிற தாட் இல்ல. ஏன்னா ரீசன் இதுதான், எங்க அம்மா அப்பா கூட இருக்கணும், அவங்கள பாத்துக்கணும்னு. சோ நீங்க ஒரு சிங்கிள் கேர்ளா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ட்ரீம் கண்டிப்பா இருக்கலாம். சோ உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சாய்ஸை கொடுக்கும். நீங்க இங்க இருந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு உங்களோட ஸ்பேர் டைம்ல நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாம். உங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு இன்கம் தேவையோ நீங்க அதை அனுப்பலாம். அட் த சேம் டைம் உங்க அம்மா அப்பாவை நீங்க பார்க்கணும்னு நினைக்கும் போதோ அவங்க உங்களை பார்க்கணும்னு நினைக்கும் போதோ நீங்க அவங்க கூட கண்டிப்பா இருக்கலாம். ஓகே, இன்னொரு ட்ரீம் எனக்கு இருந்தது, என்னோட கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப வந்து we had started the business actually even before my wedding. So whatever money I wanted, எங்க அம்மா அப்பா என்கிட்ட எதிர்பார்க்கல, கேட்கல, பட் என்னோட சந்தோஷத்துக்காக நான் கொடுத்தேன். அந்த இன்கம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஆம்பேர்ல இருந்து மாசம் ஏர்ன் பண்ண அந்த குட்டி குட்டி இன்கம் வந்து அதை சேர்த்து வச்சுதான் நான் கொடுத்தேன். ஒரு அமேசிங் ஃபீலிங் ஐ மீன் நம்மளால வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து இது பண்ண முடியுதே அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஃபீலிங் வந்து அப்ப இருந்தது. அண்ட் தென் இன்னொரு கமிங் டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, சோ நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டோம், சிங்கிள் கேர்ள்ஸ் பத்தி பார்த்துட்டோம். யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஆஸ் அண்ட் வென் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆக நமக்கு வேலையும் ஜாஸ்தி ஆகும். லேட் நைட் கால்ஸ் இருக்கும், ஏர்லி மார்னிங் கால்ஸ் இருக்கும். ஈவன் ஐ வாஸ் ஒர்க்கிங் டியூரிங் மை பிரெக்னன்சி. அப்பவே வந்து மைண்ட்ல வந்து ஐ ஹேட் பிரிட்டி மச் டிசைடட் நம்ம வந்து ஒரு நல்ல லெவல்ல போயிட்டு நம்மளோட மெட்டர்னிட்டி லீவோட இந்த பிசினஸ் வந்து ஃபுல் டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற தாட். பட் என்னோட பிரெக்னன்சி பீரியட்ல தோ ஐ வாஸ் வெரி டயர்ட், லேட் நைட் ஆர் ஏர்லி மார்னிங் என்னால எழுந்துக்க முடியலனாலும் ஐ ஹேட் டு அட்டெண்ட் தோஸ் கால். எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு முடியுதோ இல்லையோ, அந்த கால்ஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. வி ஹேட் லாட் ஆஃப் டெட்லைன்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ ஈவன் பிஃபோர் பேபி கூட யூ மைட் பி லிவிங் வித் யுவர் இன்லாஸ். உங்களால வந்து உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து, எங்களோட லைஃப் எப்படி இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா காலையில போவோம், நைட் மீட் பண்ணுவோம், பெருசா எதுவுமே பேச முடியாது, வி வில் ஜஸ்ட் ஹிட் த பெட், அவ்வளவுதான். அடுத்தது வந்து வீக்கெண்ட் வந்து ஏதாவது பண்ணுவோம். பட் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் நிறைய காமனான விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு இருந்தது. சோ யூ ஆர் அ ஒர்க்கிங் லேடி, உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ரொட்டீனா ஒரு லைஃப் போகுது, ஃபேமிலி டைமே இல்ல, உங்க குழந்தைங்களோட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உங்க ஹஸ்பண்டோட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அன் எக்ஸலன்ட் சொல்யூஷன் ஃபார் யூ.
பிலீவ் மீ, நீங்க வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஸ்பேர் டைம்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க கன்சிஸ்டன்டா அப்படின்னா, நீங்களும் உங்க இஃப் யூ ஆர் மேரிட் அப்படின்னா, இஃப் யூ பில்டிங் இட் வித் யுவர் ஸ்பௌஸ்னா, உங்க ரெண்டு பேருக்கும் காமனா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் பேசுறதுக்கு. ஆபீஸ்ல வந்து அவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் அப்படி பண்ணிட்டாரு, இங்க எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கல, இந்த அப்ரைசல் கிடைக்கல அப்படிங்கிற புலம்பல் இல்லாம 5 வருஷத்துக்கு அப்புறம் நாம எங்கப்பா இருக்க போறோம், நம்ம லைஃப் எங்க இருக்க போகுது, நம்ம குழந்தை எப்படி இருக்க போறாங்க, நம்ம அம்மா அப்பாவை நம்ம எப்படி பாத்துக்க போறோம், நம்ம வந்து எவ்வளவு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம காமனா வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு காமன் ட்ரீம்ஸோட நம்ம வந்து இருப்போம். நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பர்பஸ் வந்து உருவாகும். இது வந்து எங்களுக்குள்ள நடந்தது. இது எனக்கு ரொம்ப நான் செரிஷ் பண்ற ஒரு விஷயம் பர்சனலா. எல்லா லேடிக்கும் இந்த ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஒரு ஃபேமிலி, மோஸ்ட் ஆஃப் அஸ் வி ஆர் ஃபேமிலி இன்க்ளைன் தான். எல்லா லேடியுமே ஹஸ்பண்டோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு சாய்ஸை வந்து இந்த பிசினஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டெஃபினட்டா வந்து ஹாவ் அ குட் லுக் அட் இட். அண்ட் இதை வந்து ஒரு ஹாபி மாதிரியோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரியோ ட்ரீட் பண்ணாம உங்களோட ஸ்பேர் டைம்ல சின்சியரா இந்த பிசினஸ்க்கு தேவையான எஃபர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் என்ன மாதிரி நீங்களும் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேர் முன்னாடி ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ஹோப் கொடுப்பீங்க. ஓகே, சோ இஃப் யூஆர் அ ஹவுஸ் ஒய்ஃப், இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கிராஜுவேஷன் தான் முடிச்சிருக்காங்க, முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. பட் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சிச்சுவேஷன்னால ஓகே குழந்தைய பாத்துக்கணும், ஒரு குழந்தை 2 குழந்தை ஆயிடுச்சு, இப்ப வேலைக்கு போனா நம்மளால குழந்தைங்களையும் பார்த்துட்டு வேலைக்கு போக முடியாதுங்கிற கட்டாயத்தினால யூ மைட் பி அ ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, படிச்சிருப்பீங்க, பட் உங்களுக்குள்ள என்னடா நம்ம லைஃப் வந்து இப்படி காலையில எழுந்து சமைச்சு துணி துவச்சு வீட்டு வேலையை பார்த்துட்டு இப்படியே போயிடுமா, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காதா, நமக்குன்னு வந்து ஒரு ஒரு இன்கம் இருக்காதா. நிறைய லேடிஸ் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு 5 ரூபாய் வேணும்னா கூட ஹஸ்பண்ட கேட்கணுமா இருக்கு மேடம், இந்த மாதிரி அவருக்கு வந்து என்ன சுச்சுவேஷன் இருக்கு, அவர்கிட்ட உண்மையாவே பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, அந்த குழப்பத்திலேயே கேட்பேன். நானே ஒரு கொஞ்சம் காசு சம்பாதிச்சேன் அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துப்பேன் அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க மனசுல இந்த மாதிரி ஒரு தாட் இருந்தா, திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நோ டவுட். டெஃபினட்டா வந்து இதை வந்து சின்சியரா நீங்க வந்து உங்களோட அப்ளைனோட கைடன்ஸோட ஆம்பியோட ஹெல்ப்போட பக்காவா பில்ட் பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி மேக் அ வெரி குட் இன்கம். நீங்க வந்து யூ வில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அந்த குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கு இல்லையா, டு ஸ்டார்ட் வித் இவ்வளவு ஒரு 5000 ரூபாய் இருந்தா இது பண்ணலாம், ஒரு 2000 ரூபாய் இருந்தா ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம் வீட்டுல, இல்ல வந்து ஒரு ஒரு நகை சீட்டு போடலாம், இல்ல நான் வந்து என் குழந்தைக்கு ரொம்ப நாளா இது வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகே, சோ டெஃபினட்டா வந்து டோன்ட் டேக் திஸ் பிசினஸ் லைட்லி. சோ தேர் இஸ் ஹோப் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் இஃப் யூ ஆர் ரிட்டையர்ட் ப்ரொஃபஷனல், அவ்வளவுதான், எனக்கு வந்து என்னோட கெரியர் முடிஞ்சிருச்சு, நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன். பட் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க, வி மீட் அ லாட் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல ஏதாவது பண்ணணும், நான் வந்து ஐடியலா இருக்கிற, பிகாஸ் அவங்களுக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆக்டிவா இருந்துட்டு ஸ்டில் தே வாண்ட் டு பி மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் ஆக்டிவ் அப்படின்னா, எஸ், திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல் பிளேஸ் வேர் ஏஜ் இஸ் நெவர் அ பேரியர். நம்ம வந்து 18 வயசுலயும் அந்த பிசினஸ் பில்ட் பண்ணலாம், 65 வயசு 70 வயசுலயும் இந்த பிசினஸ் பில்ட் பண்ணலாம். ஒன்லி திங் இஸ், நமக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்கா, நமக்குள்ள ஒரு வெறி இருக்கா, நமக்குள்ள லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இருக்கா. இந்த ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து யாரால வேணாலும் பண்ண முடியும். And one more thing to all the ladies out there, in the business வந்து it's absolutely the safe business in the entire world. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நான் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ்ல இந்த பிசினஸ் பில்ட் பண்ணிருக்கேன். இந்த பிசினஸ் மாதிரி நான் செக்யூர்டா சேஃபா ஃபீல் பண்ணதே கிடையாது. இட் இஸ் அ ஃபேமிலி. இங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி அவ்வளோ நம்மள வந்து அவ்வளோ சேஃபா பாத்துப்பாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதுவும் பாத்தீங்கன்னா the business is கம்ப்ளீட்டா வந்து டிஜிட்டலா மாறிடுச்சு. நம்ம இருந்த இடத்துல இருந்தே அவ்வளவு சேஃபா இந்த பிசினஸ் வந்து சூப்பரா பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியா ஆயிடுச்சு, அவ்வளவு ஃபாஸ்டாவும் ஆயிடுச்சு growth. ஸோ டெஃபினெட்லி கேர்ள்ஸ், நீங்க சேஃப்டி விஷயத்துக்காக இன்னும் ஒரு டயலமால திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த பிளேஸ். நீங்க இந்த இடத்துல தான் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீடிங் ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் ஷேர் ஹியர். என்னன்னா, ஒரு வெரி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் லேடி, ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு கன்வென்ஷனல் பிசினஸ் லேடி பத்தி பார்த்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் கம்பேரிங் தட் லேடிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நம்ம ஆம்பியோ பிசினஸோட நான் கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 15 வயசுல, அவங்களோட 15 வயசுல வந்து அவங்க கிட்ட வெறும் 300 ரூபாய் இருந்துதான். அவங்களுக்கு வந்து ஒரு தங்குறதுக்கு ப்ராப்பரான ஒரு இடம் கூட கிடையாது. ஷி வாஸ் ஆல் அலோன். அவங்க வந்து ஆனா அவங்களுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது, ஒரு ட்ரீம்.
லைஃப்ல வந்து ஏதாவது பண்ணணும், பெருசா சாதிக்கணுங்கிற ஒரு ட்ரீம், ஒரு பேஷன், இதுதான் வந்து அவங்களுக்குள்ள இருந்தது. அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு வந்து எனக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஜாப்ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாப் எப்படின்னா இந்த டோர் டு டோர் சேல்ஸ் பீப்புள் மாதிரி. ஒரு பேக் எடுத்துட்டு போய் பேசிக்கா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வீடு தட்டி தட்டி விற்கணுமா. அந்த சேல் அவங்க எவ்வளவு பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கமிஷன். சோ அதுல பாத்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நமக்கே தெரியும் நிறைய வந்து சேலஞ்சஸ் வந்தது. நிறைய பேர் கதவை கூட திறக்கல, நிறைய பேர் திறந்த உடனே இவங்களை பார்த்த உடனே கதவை அடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணாங்க. அப்ப அவங்க மனசுல தோணுதெல்லாம் ஒரே விஷயம் தான், இந்த 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 சேலஞ்ச் எனக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே அப்படின்னு போய் முடங்கி கிடக்க முடியாது. ஏன்னா எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு வேணும், அதுக்கு நான் இன்னைக்கு சம்பாதிக்கணும். எனக்கு வந்து அடுத்த வேளை சாப்பாடுக்கே வந்து இந்த 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 காசு தான் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துதான். சோ அடுத்தது 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 அடுத்ததுன்னு போயிட்டே இருந்தாங்க. நான் எவ்வளவு பேர் வந்து அவங்க கிட்ட அவங்க முன்னாடி அந்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணாலுமே அடுத்து அடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு வந்து போயிட்டு இருந்தது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி அவங்களுக்கு ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு வந்து டெய்லி அட்லீஸ்ட் அது கிடைக்க ஆரம்பிச்சுதான். ஒரு டீசென்டான ஒரு இடத்துல தங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்க ஆரம்பிச்சுதான். அடுத்து வந்து அவங்க ஒரு க்ளோத் ஷாப்ல, அதாவது ஒரு துணி கடையில வேலைக்கு போறாங்க. அங்க வந்து நிறைய கத்துக்கிறாங்க, நிறைய கஸ்டமர்ஸை மீட் பண்றாங்க, அப்படியே வந்து க்ரோ ஆகுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த லேடி வந்து இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப வருஷம் கிடையாது, இது வந்து ஒரு 10-15 இயர்ஸ் இன்ஃபேக்ட் அந்த ஸ்பேன்ல நடந்த ஒரு கதை தான். 10-15 இயர்ஸ் ஸ்பேன்ல நடந்த கதை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்சசரிஸ் கம்பெனியை ஓன் பண்றாங்க. அவங்களோட ஒரு வருஷ டர்ன் ஓவர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் தென் 15 crores. ஓகே, ஒரு 15 வயசுல அடுத்த வேளை சாப்பாடு கூட என்ன பண்ண போறோம்னு தெரியாத ஒரு லேடி இன்னைக்கு ஒரு 15 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பிசினஸ் எம்பையரை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கன்வென்ஷனல் பிசினஸ்ல நமக்கு தெரியும் எந்த சப்போர்ட் கிடையாது, நிறைய ரிஸ்க் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், இதெல்லாம் பண்ணணும். நான் ஏன் இந்த ஸ்டோரியை சொன்னேன்னா இவ்வளவு ஒரு பவர் இருக்கு ஒரு விமனுக்குள்ள. நம்ம வந்து ஒரு டெலிவரி கொடுக்கறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் டெலிவரி நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா அந்த லேபர் பெயினை விட பெயின்ஃபுல்லான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை வந்து நம்ம தாங்குறோம்னா நமக்குள்ள எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா இந்த பிசினஸ் பில்ட் பண்ணும்போது நான் போய் எங்க இஃப் யூஆர் ஸ்டூடெண்ட் நான் போய் எங்க சித்திட்ட சொன்னேன். அவங்க வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, இதெல்லாம் எங்கிட்ட கொண்டு வராது, இந்த ப்ராடக்ட் இதாகாது அப்படின்னு ஒரு குட்டியா ஒரு நெகட்டிவ் சொல்றாங்க. இல்ல நீங்க இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒருத்தர்கிட்ட பிரசென்ட் பண்றீங்க, அவங்க வந்து ஒரு நோ சொல்லிடுறாங்க. இல்ல யாராவது உங்களை கலாய்க்கிறாங்க, யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி குட்டி 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 விஷயங்களுக்கு நாம வந்து இந்த பிசினஸ் எனக்கு செட் ஆகாதோ, இந்த பிசினஸ் ஒர்க் ஆகாதோ அப்படின்னு நினைச்சு நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படின்னா நாம என்ன பண்றோம்? இந்த ரெண்டு ஒரு நம்ம வந்து அடுத்த வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் பண்ணல, நம்ம எதுவும் ரிஸ்க் எடுத்து பல லட்சம் இன்வெஸ்ட் பண்ணல, அந்த எல்லாமே பாத்துக்கிறாங்க. நம்மளோட லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸ்ல இருந்து லைசன்சிங்ல எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. we just have to use the products and share our experience and share about the business opportunity. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இதை விட சிம்பிளான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு? அண்ட் ஆஸ் அ லேடி நம்ம வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் இது. நமக்கு போய் ஒரு ட்ரெஸ் கடையில போய் ஒரு பிடிச்ச சாரி எடுக்கிறோமா, அந்த சாரிய பத்தி நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நம்ம அடுத்த 2 நாள் அதை பத்தி பேசிடுவோம். இல்ல நம்ம வந்து ஒரு படம் பாக்குறோம், எனி ஒன் ஃபார் தட் மேட்டர், நம்ம ஒரு படம் பாக்குறோம்னா அந்த படத்தை பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உடனே நம்ம சர்க்கிள் எல்லாத்தையும் ஷேர் பண்றோம். இதே விஷயத்த கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ணோம் அப்படின்னா, நம்ம காசு சம்பாதிக்க போறோம் அப்படின்னா why not? So this is what I wanted to share. There is a lot of power inside each and every girl here. So நமக்குள்ள இருக்கிற பவரை வந்து தயவு செஞ்சு கம்மியா எடை போட்டுறாதீங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரி ஆஃப் பர்சனா இருந்தாலும் உங்களால இந்த பிசினஸ் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அந்த ஹோப் தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். So it is over to Karthik. Yeah, sure. Thank you, Gayatri. Definitely that's an inspiration இல்லையா? So நீங்க வந்து இந்த பிசினஸ்ல வந்து டெஃபினட்டா ஜீரோல இருந்து ஹீரோ ஆக முடியும். ஓகே, நான் இந்த கேட்டகரியில எதுலயுமே இல்லை. இப்ப நீங்க சொன்னதுல பட் ஐம் ப்ரொஃபஷனல், ஐம் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல். நான் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கேன், ஹை பேயிங் ஜாப்ல இருக்கேன், இல்ல ஐம் டாக்டர், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எனக்கு வந்து இந்த பிசினஸ் எப்படி ஹெல்ப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு even if you feel that you are in a secure place, right? I just want to share a quick thing. என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே அதே மாதிரி தான். நான் started as a fresher, of course, like anybody else. And நான் வந்து இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர். as a project manager, I work with lot of ஒரு ஹை பொசிஷன்ல இருக்க பீப்புளோட ஒர்க் பண்ணுவேன். லைக் லீடர்ஷிப் லெவல்ல இருக்கவங்களோட ஐ ஒர்க். அவங்களோட ஸ்ட்ரெஸ், அவங்களோட ப்ராப்ளம்ஸை நிறைய வந்து
சம்டைம்ஸ் தே வெண்ட் அவுட், ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்திருக்கேன் அவங்களோட சேலஞ்சஸ். அவங்க வந்து டெலிவரி சரியில்லை அப்படின்னா அவங்களோட ஜாப் வந்து எப்பயுமே ப்ராப்ளம்ல தான் இருக்கும். I've seen the leaders working all the 7 days. What is the purpose? What is the point in making huge money? Right? So, ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு 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 ஊர்ல வந்துட்டு அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே they talk about success. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசுற விஷயம் வந்து சக்சஸா தான் இருக்கணும், ரைட்? ஸோ ஜென்ரலா நீ எதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்க, நான் எதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் தான் இருக்கும் ஒரு காமனா ஒரு பிளேஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது கூட. ஸோ ஒரு ஸ்கூல் பையன் வந்து he started thinking about his success. He had decided to take up ஒரு அத்லெட் ஆகணும், அதுல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்கூல்ல இருந்தே நிறைய விஷயம் ப்ராக்டிஸ் பண்றாரு. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவர் வந்து எப்போ வந்து இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அந்த ஏஜ்ல he started. He is giving hard work, பயங்கர ஹார்ட் ஒர்க் கொடுத்து எல்லாத்துலயுமே வின் பண்றாரு, ரைட்? எவ்ரி டைம் he wins, right? Every time he touches the finish line, அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணும்போது crowd cheers, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து cheer பண்றாங்க, எல்லாருமே அப்ளாட் பண்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க, எல்லாமே நடக்குது, ரைட்? பட் he is doing this for so many years. இது எல்லாமே வந்து அவரோட சர்க்கிள் இருக்க அந்த அத்லெட்டோட சர்க்கிள் இருக்க ஒரு வைஸ் மேன், அவர் வந்து பாப்பாரு, ஸ்மைல் பண்ணுவார், அப்படிதான், நத்திங் எல்ஸ். he doesn't encourage, ஒன்னும் பெருசா எதுவும் பண்ண மாட்டாரு. சோ ஒரு நாள் வந்து அந்த அத்லெட் வந்து அவர்கிட்ட கேக்குறாரு, எல்லாருமே இவ்வளவு சியர் பண்றாங்க, நீங்க எதுவுமே என்ன சொல்றதே கிடையாது இது வரைக்கும், நான் நிறைய சக்சீட் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வைஸ் மேன் சொல்றாரு, நான் ரியல் காம்படிஷன் ஒன்று கொடுக்குறேன், அதுல நீ வின் பண்ணிடு, அதுக்கப்புறமா ஐ வில் டெல் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அந்த வைஸ் மேன் என்ன பண்றாரு, இஸ் பிரிங்கிங் ஒரு பிளைண்ட் மேனையும் ஒரு ஓல்ட் லேடியும் வந்து கொண்டு வந்து அந்த ரேசிங் இதுல வந்து இது பண்றாரு, ட்ராக்ல நிக்க வைக்கிறாரு, கம்பீட் வித் தெம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரேசர், அந்த அத்லெட் சொல்றாரு, இவங்களோட நான் எப்படி கம்பீட் பண்ண முடியும்? ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வைஸ் மேன் சொல்றாரு, நோ, யூ ஹேவ் டு டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அத்லெட் வந்து he is deciding அவர் ட்ராக்ல ஓடுறதுக்கு, and he is also finishing the இது ரேஸ் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு திரும்பி பாக்குறாரு, அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா பின் டிராப் சைலன்ஸ். ஓகே, எல்லாருமே யாருமே அப்ரிஷியேட் பண்ணல, இவ்வளவு நாள் அப்ரிஷியேட் பண்ணிட்டு கிரௌட் யாருமே பண்ணல. திரும்பி பார்த்தா அந்த பிளைண்ட் மேன், அந்த ஓல்ட் லேடியும் அங்கேயே தான் நிக்கிறாங்க, அந்த லைன்ல இருந்து, ஸ்டார்ட் லைன்ல இருந்து மூவே ஆகல, ரைட்? அதே கிரௌட், ஆனா வந்து சியர் பண்ணல, அவங்க அப்ரிஷியேட் பண்ணல. அந்த வந்து அந்த இதுல எந்த ஒரு இதுவுமே இல்லாம அமைதியா இருக்காங்க எல்லாருமே. சோ அந்த அத்லெட் வந்து கேக்குறாரு அந்த வைஸ் மேன் கிட்ட, ஏன் என்ன நடக்குது, அதே கிரௌட் தானே, ஏன் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தவங்களே நான் வந்து சியர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீ இவ்வளவு நாள் சக்சஸ்ஃபுல்லா இருந்த, நீ வந்து இவ்வளவு நாள்ல யார வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்கணும்? இவ்வளவு நாள் உன்னால எவ்வளவு பேர் சக்சீட் ஆனாங்க லைஃப்ல? ஜஸ்ட் திங்க் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாரு. யாருமே இல்ல. இப்ப நீ என்ன பண்ணணும், நான் இந்த சொன்னதுல இருந்து உனக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், go and do it அப்படின்னு சொல்லிட்டு. So he's going back to the start line. ரெண்டு கையிலயும் ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு, ஒரு கையில பிளைண்ட் மேன், இன்னொரு கையில ஓல்ட் லேடி, அவங்க கையை பிடிச்சு கூட்டு வந்து he is reaching the finish line, right? Just guess what has happened in the stadium. இது வரைக்கும் இல்லாத ஒரு சியர்ஸ், இது வரைக்கும் இல்லாத ஒரு அப்ரிசியேஷன், அந்த ஸ்டேடியம் அதர் அளவுக்கு வைப்ரேஷன், everybody are feeling happy, right? So he is helping somebody else also to grow. That is exactly what we are doing in this business. Is it possible for you to do it in your professional life? முடியுமா? டெஃபினட்டா முடியாது, ரைட்? ஏன் அப்படின்னா, நீங்க உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல உங்க கூட இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா you will lose your job, right? If you are a successful doctor, if you help somebody to open a clinic next to your clinic, what will happen to your business, right? So that is number, we are in the right place. Okay, if you ஒரு பிளான்ட்டை வந்து நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ப்ராஸ்பரிட்டி இருக்கும். If you plant a tree and if you help if you grow a tree, 10 வருஷத்துக்கு இருக்குமா ப்ராஸ்பரிட்டி. If you grow people, you will be having 100 years of prosperity. What are we doing here? We are growing people in this business. We are helping others to grow, right? So அது நம்மளோட future generation விட்டு போறோமா, நம்ம குழந்தைகளுக்கு விட்டு போறோமா? Yes, that is what we are going to do. Okay, so we are blessed to be in this business, and what we have to do is take a right decision and we have to move on. நான் என்ன பண்ணணும்? Yeah, no, probably. Yes, sure.
யா ஸோ கார்த்திக் வந்து இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஃப்ரம் த லேடிஸ் பெர்ஸ்பெக்டிவ் எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹெல்ப் ஈச் அதர், வி க்ரோ ஈச் அதர். ஸோ ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பிசினஸ் இல்லாம, ஆம்பே பிசினஸ் இல்லாம ஒரு கிச்சன் என்விரான்மெண்ட், ஒரு மாமியாரும் மருமகளும் சமைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ குக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசுவாங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே அந்த அவங்க வீட்டுல வந்து அப்படி நடந்தது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க, இவ்வளவு நகை போட்டாங்க, இல்ல இந்த ஊர்ல இந்த இது நடந்தது, இந்த மாதிரி வந்து நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் பத்தி காசிப் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஓகே, சோ இந்த லாஸ்ட் சோ மெனி மந்த்ஸ், இந்த என்டையர் கொரோனா பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா தான் எங்க அம்மா அப்பாவும் சரி, அவங்க அம்மா அப்பாவும் ஊருக்கு போனாங்க. போத் அவர் பேரண்ட்ஸ் were there. சோ அந்த குக்கிங் என்விரான்மெண்ட், அந்த கிச்சன்ல வந்து நாங்க இருக்கும்போது அந்த சினாரியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு பிவிமா போயிருக்கு, எவ்வளவு வால்யூம் வந்திருக்கு, அந்த அந்த அவங்க ஒருத்தங்க பிளாட்டினம், முத்து ஜேபி வந்து பிளாட்டினம் முடிச்சுட்டாங்களா, தே ஆர் பார்ட் ஆஃப் அவர் டீம். ஒரு பொண்ணு வந்து கொரோனால வேலை போயிடுச்சுன்னு சொன்னியம்மா, அந்த பொண்ணு வந்து போன மாசம் இன்கம் பண்ண முடிஞ்சதா, ஹெல்ப் பண்ணியா நீ? அப்புறம் வந்து யாரோ ஒரு பொண்ணு அன்னைக்கு போன்ல சொல்லிட்டு இருந்தேம்மா, ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கு, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணியாமா, என்னம்மா அவங்க உடம்பு எப்படி இருக்கு? நான் அவங்க யாரையாவது எங்களுக்கு ரெஃபர் பண்ணிருப்பாங்க, அவங்க பேசிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீ பேசிட்டியாமா, ப்ராடக்ட் கொடுத்துட்டு, இந்த மாதிரிதான் எங்களோட இது. இட்ஸ் அபவுட் ஹெல்பிங் பீப்புள். இவங்க பணம் சம்பாதிச்சாங்களா நம்மளால, இவங்க வந்து பிளாட்டினம் போனாங்களா, இவங்க வந்து ஜாப் இல்லாம இருந்தது, அவங்களுக்கு வந்து இன்கம் வந்ததா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தியா, அவங்க வந்து ஃபீஸ் கட்டிட்டாங்களா, இவங்களோட ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொன்னியா, அவங்க எப்படி இருக்காங்க? இமேஜின் த கான்வர்சேஷன், இமேஜின் த பாசிட்டிவிட்டி. இந்த மாதிரி ஒரு ஆரா வந்து இந்த பிசினஸ்னாலதான் நம்மளால கொடுக்க முடியும். தேர் இஸ் நோ ரூம் ஃபார் காசிப், தேர் இஸ் நோ ரூம் ஃபார் ஒருத்தரை பத்தி ஒருத்தரை தாழ்த்தி சொல்றது, ஒருத்தர் உயர்த்தி சொல்றது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் வி ஒர்க் அஸ் அ ஃபேமிலி. அண்ட் அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்கும் போது இட்ஸ் அன் அமேசிங் ஃபீலிங். அந்த அந்த இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம குக் பண்ணும்போது அந்த ஃபுட்டும் டேஸ்டியா இருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். So, next பாத்தீங்க அப்படின்னா responsible parents. If you are a parent here, I want to share this with you. என்னோட 4 years 3 months old son, I don't know என்ன நினைச்சு அவன் சொன்னான்னு தெரியல. He said, last week, I want to grow up like you. Right? So, are we the heroes for our kids? அது நம்மளால நம்ம ஜாப்ல பண்ண முடியுமா? Right? I definitely don't want my son to, come and work in corporate. Stress என் பையனுக்கு வேண்டாம். What is that we are going to give to our kid? Loan, right? Buying a house and giving him a housing loan, right? So we are going to, show the way for stress, right? So in the business, you can create an asset. What is that we are doing? We are creating an asset by helping somebody else, right? யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம். And if you just help them go platinum, if you help that platinum to move on, right? So that's an, income. What is the kind of income Amway is going to give you? Learn about it. Responsible parents, it's very important for each and every parent to take this business seriously and build this business seriously for your kids. It is required. So what we want to say is, நான் decision எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்? Dream big. Your dream should be very big and you have to believe. நான் believe பண்ணேன் இந்த businessல successful ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, I just have to believe. Now, start பண்ணும்போது சொன்னோம், visualize your success அப்படின்னு சொல்லிட்டு. Visualize your success, which is very important. Okay? And plan, எப்படி நான் work பண்ண போறேன். Sit with your upline, your Sam, your man, they are ready to work with you. They are ready to connect with you in Zoom sessions. அவங்க planning போட்டு கொடுக்க போறாங்க. Work with them, get it done. Right? So plan பண்ணுங்க, act, work. Again, your upline can handhold பண்ணி அவங்க, உங்களோட சேர்ந்து work பண்ணுவாங்க. Where this will happen? Act. ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் வரலையா, கோ பேக் அண்ட் செக் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் அகெயின் டூ த ஒர்க் அண்ட் ரிப்பீட் திஸ். உங்களோட ட்ரீம்ஸை பெருசு பண்ணுங்க. ட்ரீம் பிக். பிலீவ் வந்து ட்ரீம் பிக் பண்றா. ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் விஷ். பிலீவ் பண்ண. எந்த மாதிரி பிலீவ் பண்ணோம் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஆல் ஆஃப் யூ வுட் ஹவ் ஹர்ட் அபௌட் ஸ்டீவ் ஹார்வே, ரைட்? அவரு வந்து அவரோட ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணுவாரு. ஜஸ்ட் ஒன் ஷேர் இட் குவிக்லி. அவர் வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர் கேட்டிருக்காங்க, நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உங்க பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே என்ஜினியர், டாக்டர், ப்ரொஃபசர், நேம் இட், they have written everything. இவர் என்ன எழுதியிருக்காரு, I want to be there in the TV அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஐ வாண்ட் பி தேர் இந்த டிவின்னு சொல்லியிருக்காரு. அந்த டீச்சர் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, வாட் டிட் யூ ரைட் இன் திஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லியிருக்காரு, ஐ வாண்ட் பி தேர் இந்த டிவி அப்படின்னு சொல்லிட்டு. வை டிட் யூ டூ இட்? நான் உங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போனோன்னு கேட்டிருக்காங்க, டீச்சர் என்ன எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அச்சீவ் பண்ணமோ அதை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன எழுதுன? ஐ வாண்ட் பி தேர் இன் டிவின்னு எழுதுனேன். ஏன் அப்படி எழுதுன? நான் அப்பாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து கேட்டிருக்காரு, என்ன சொன்னாங்க டீச்சர், என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ஓகே, என்ன எழுதுன? ஐ வாண்ட் பி தேர் இன் தி டிவி. ஓகே, ஏன் அப்படி எழுதுனேன்? பிகாஸ் ஐ வாண்ட் பி தேர் இன் தி டிவி. நான் அந்த டிவியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பேப்பர் எழுதுன இல்லையா, அந்த பேப்பர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்து டெய்லி கீப் இட் இன் தி ட்ராயர் சேஃப்லி. Till the time you get into TV, you have to take this and read this every day. நான் அதை பிலீவ் பண்ணேன்னா அதை எடுத்து பார்க்க மாட்டேன். நம்மளோட பிலீஃப் எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, ரைட்? So till the time you become diamond, just believe that, go ahead and do the work. Right? யாருக்கு challenges இருக்குல்ல, people will say no. They are saying no for their dreams, their family, not for your family and your dream. யாரோ அவங்க ஃபேமிலிக்கு நோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, there are some people they quit and go. Okay, so everybody had challenges. Sachin Tendulkar வந்து first matchல when he entered the stadium, commentators எல்லாம் வந்து சொல்றாங்க, ஒரு சின்ன பையன் 16 வயசு பையன் பாகிஸ்தான் மேட்ச், அவங்க எல்லாருமே பவுலர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்காங்க, எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால்ல வந்து ஐ திங்க் இட்ஸ் வக்கார் நியூஸ்ல அவர் வந்து பவுல் பண்றாரு. இஸ் பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பால்லே பிளட் வந்து வருது. எல்லாரும் வந்து அனுப்பிச்சுட்டு அடுத்த ஆள் இது பண்ணலாம், சப்ஸ்டியூட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. Sachin said, no, I'm going to face it. Anga start pannaru. All of us know, Sachin, God of cricket, right? So what are we for our family? Enna panna porom, right? So are we and the first hit le lighta kaayam pattoniyum, are we going to quit and go, or are we going to stay back and show that the business la nam successful grow aga mudiyum solliட்டு, right? So yeah. So Karthik வந்து ட்ரீம்ஸ் விஷுவலைசேஷன் பத்தி சொன்னாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லேடிஸ் ஆர் வெரி பிக் ட்ரீமர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் எவ்ரி ஆம்வேயோட ஃபேஸ் டு ஃபேஸ் முடிச்சோன்னே அந்த ஏஎல்எஸ் ட்ரிப் பத்தி சொன்னோன்னே, அந்த எந்த கண்ட்ரியோ அந்த ஏஎல்எஸ் குவாலிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு வி யூஸ் டு டேக் போஸ்டர், வி யூஸ் டு அந்த கோல் வச்சுட்டு வீடு ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிட்டு எவ்ரிடே வி யூஸ் டு விஷுவலைஸ். ஈவன் சேம் திங் வி டிட் ஃபார் அண்டாலியா அண்ட் இட் ஹேப்பன். சோ டெஃபினட்டா அந்த 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 அதை பிலீவ் பண்றீங்களா, அதுக்காக வந்து நீங்க விஷுவலைஸ் பண்றீங்களா, அதை வந்து நீங்க ப்ராப்பரா பிளான் பண்றீங்களா, அதை வந்து நம்ம ஆக்ட் பண்றோமா, அதுக்கு தேவையான ஆக்ஷன் பிளான் பண்றோமா, டெஃபினட்டா தட் வில் ஹேப்பன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூவன் டெக்னிக்ஸ் தான். இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா வி ஆல் கேன் சக்சீட். ஸோ from this point, this is what I wanted to add. But before passing on to Karthik, I just want to thank few people here. கண்டிப்பா வந்து நாங்க இங்க நிக்கிறோம் அப்படின்னா ஒரு சில பீப்புள் இல்லாம கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் இஸ் கடவுள். எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த லைஃப் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிய கொடுத்ததுக்கு வந்து கண்டிப்பா கடவுளுக்கு நன்றி. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே சரி, டே ஒன் நாங்க வந்து இந்த பிசினஸ் எடுத்தப்போ இனிஷியலா வந்து நீ என்ன இந்த பிசினஸ் எல்லாம் ஏன் பண்ற, ஜாப் பண்ண அப்படின்னா குட்டி குட்டி நெகட்டிவ் சொன்னாங்க. பட் நாங்க வந்து இந்த பிசினஸ கன்சிஸ்டன்டா பண்ணி நாங்க வந்து இதுல சீரியஸா இருக்கோம்னு தெரிஞ்ச அப்புறம் தே வேர் அவர் ஃபர்ஸ்ட் சியர் லீடர்ஸ். நீங்க நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு கல்யாணம் வந்து திருச்செங்கோடுல நடந்தது. அதுக்கு மறுநாள், அதாவது ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் நாங்க சென்னையில ஆம்வே சக்சஸ் செமினார் அட்டென்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஒன் டே கேப்ல. ஓகே, எந்த ஒரு மாமியாரோ இல்ல மாமனாரோ இதை வந்து ஒத்துப்பாங்க இல்லையா? புதுசா மருமக வீட்டுக்கு வந்திருக்கா, ஒரு நாள் ஒரே நாள் தான் வீட்டுல இருக்கா, அடுத்த நாள் வந்து ஆம்வே சக்சஸ் செமினார் போறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் they knew that we were very serious about this business. நாங்க வந்து லைஃப்ல ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போறோம் அப்படிங்கறத ரெண்டு பேரண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் they are completely supportive and they are blessed us abundantly. Thank you so much to our parents. அடுத்தது எங்க குட்டி பையன், பிறந்ததுல இருந்து அவனை தூக்கிட்டு நிறைய டிராவல் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் என்ன சொல்றது, அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைய பேக் பண்ணிட்டு ஃபுல் டே வந்து தனியா எங்க கூட வந்து இருந்திருக்காரு. நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு எங்களுக்காக. ஸோ டெஃபினட்டா அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எங்களோட செகண்ட் பேரண்ட்ஸ், எங்களோட அப்ளைன்ஸ் சதீஷ், அகிலா, டானி சார் அண்ட் மேம், எங்களோட மெகா மென்டர்ஸ், ரெண்டு பேருக்கும் எவ்வளவு தேங்க் பண்ணாலும் வந்து பத்தாது. எங்க லைஃபையே வந்து புரட்டி போட்டிருக்காங்க. நிறைய விஷயம் இவங்களை பார்த்து கத்துக்கிட்டோம், இவங்க கிட்ட பேசி கத்துக்கிட்டோம், இவங்க நடந்து கத்துக்கிட்டோம்.
we are what we are, whatever level we are in this business today, definitely மனசார சொல்றோம். நிறைய எங்களோட மென்டர்ஸ் இல்லாம நாங்க இங்க இல்ல. ரெண்டு கப்பலுமே வந்து அவ்வளோ எங்க லைஃப்ல இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் மேம் அண்ட் சதீஷ் அண்ட் அகிலா அண்ட் அவர் பியூட்டிஃபுல் டீம் ஆஃப் வாரியர்ஸ். அமேசிங் டீம் வி ஹேவ், யுனைடெட் டீம். நிறைய லீடர்ஸ் நீங்க ஆல்ரெடி இந்த ஃபோரம்ல பாத்துட்டு இருக்கீங்க. ஆஸ் பிராண்ட் நியூ BFIs, BBIs, பிரான்ஸ் அண்ட் சில்வர் அண்ட் கோல்டன் பிளாட்டினம், இன்னும் நிறைய நீங்க பார்க்க போறீங்க. பட்டிங் லீடர்ஸ், யங் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ல இருந்து, யூ வில் சி சிங்கிள் கேர்ள்ஸ், யூ வில் சி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஈவன் ஓல்டர் பீப்புள், எல்லா கேட்டகரியிலயும் நீங்க வந்து நிறைய பீப்புள் பார்க்க போறீங்க. தே ஆர் கோயிங் டு இன்ஸ்பயர் a lot of you and we just represent our team. So and also we would like to thank all our crosslines. எங்களோட டீம்ல ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவ்வளவு விஷயம் நாங்க கத்துட்டு இருக்கோம், அவ்வளவு விஷயம் அவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கும். நிறைய விஷயம், இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங் அண்ட் கெட்டிங் இன்ஸ்பயர்ட். ஸோ கண்டிப்பா பிக் தேங்க்ஸ் டு ஆல் அவர் கிராஸ்லைன் லீடர்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த Amway team. Definitely very big thanks to this Amway team. Raj, Yoga, Gerald sir, Lakshmi ma'am, ஸ்ரீநாத், எல்லா ட்ரெயினர்ஸ் அண்ட் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் பெரிய நன்றி. நிறைய ஆர்டர்ஸ் அண்ட் ஈவன் த பேக் எண்ட் டீம் நான் ஸ்பெசிபிக்கா தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜான், சந்தானம் சார், இந்த மாதிரி நிறைய பேர், ஈவன் த பேக் எண்ட் டீம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய பெரிஸ் கேட்டிருக்கோம் உங்ககிட்ட, நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கோம். டைம் கூட இல்லாம, ஐ மீன் ஆட் டைம்ஸ்ல கூட, பட் ஆல்வேஸ் தேர் ஃபார் த டீம், ஆல்வேஸ் ஹெல்பிங் அஸ், ஆல்வேஸ் சர்விங் அஸ். நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம், நிறைய ப்ராடக்ட் நாலேஜ். ஐ ஸ்டில் வாண்டட் டு ஷேர் அ லாட் அபவுட் ப்ராடக்ட் மேபி இன் த நெக்ஸ்ட் session. So thank you so much. நீங்கெல்லாம் இல்லைன்னா நாங்க இங்க இல்ல. Thanks once again. Over to you. Right. So when we are committed, நாம வந்து கன்சிஸ்டன்டா இருந்தோம் அப்படின்னா எல்லா சப்போர்ட்டும் எல்லா இடத்துல இருந்தும் வரும். ஃபேமிலி ஆகட்டும், Amway டீம் ஆகட்டும், ஆர் டீம், நம்ம அப்ளைன்ஸ் எல்லாருமே வந்து ரெடியா இருப்பாங்க. God will support you. நம்ம 10 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா ரிமைனிங் 90 ஸ்டெப் வந்து God will take. அந்த 10 ஸ்டெப் வரைக்கும் நம்ம ஸ்டே ஆன் பண்ணோம். All the best everyone. Thanks for the opportunity. Back to the host. Thank you. Thank you so much, Karthik sir and Gayatri ma'am. It was wonderful and really exciting and extremely inspiring to the entire crowd, I'm sure. Because ரெண்டு பேரோட அந்த ஜுகல்பந்தின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. ஓகே, தி பார்ட்னர்ஷிப் அண்ட் த கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு நான் சொல்லணும். பிகாஸ் the way how you are talking about data, நீங்க வந்து you come out to be a very strategic person in terms of data analysis. and ரொம்ப அழகா நீங்க வந்து the current trend எவ்வளவு அழகா இருக்கு, நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது அழகா நீங்க அதை பிரசன்ட் பண்ணீங்க. and you're talking about dreams and decisions and planning and follow up and so on and so forth. the corporate ஓட அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப அழகா ஒரு entrepreneur skills வெளிப்படுத்தி இருக்கீங்க நீங்க. I'm sure your entire LOS is so much blessed to have such a terrific leadership, Karthik sir, and no wonder you are moving into the biggest journey path now. and as you're applying, Satish sir சொன்ன மாதிரி உங்களுடைய journey it is moving towards your crown ன்றது வந்து ரொம்பவும் அழகா தெரியுது. and Gayatri ma'am, amazing. I mean it was like ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சா கூட இல்ல, அங்க எப்படி வந்து விமன் பத்தி இல்ல ஒரு கேர்ள் பத்தி, ஒரு லேடி பத்தி, ஒரு ஸ்பவுஸ் பத்தி, ஒரு வைஃப் பத்தி, I mean it was so beautiful. You didn't leave even one single stone unturned. Okay, and that is exactly what is the speciality about Amway business. Okay, ஏன்னா இப்போ A7 divisionல நீங்க பாருங்களேன், women empowerment is what we are talking about. and whatever you shared, the opportunity front or the way how a women can actually accelerate வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா வந்து நீங்க அதை போர்ட்ரே பண்ணிருக்கீங்க. you have been an epitome of success because we always claim women is always an epitome of success, but appo neenga you have been a very good example of leading it from the front for your entire team. and ma'am, thank you so much. You have given a lot of hope for so many youngsters here. unga team la neenga vandu pathina ipo neenga maybe you're stationed at Bangalore, but you have the advantage of building business across by digitally adopting the technology. and பாத்தீங்கன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு, அவ்வளோ கேர்ள்ஸ், அவ்வளோ பாய்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கீங்க. you have created so many assets in terms of developing ABOs, building ABOs, BFIs and BBI. Beautiful, wonderful. So I think this day has been so special for all of us, and having a terrific couple qualifying into brand new Founders Platinum and Picture Abhi